தவளைகள் தங்களுக்குள் ஓட்டப்பந்தயத்தை வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்தார்கள். தவளைகளின் ஓட்டப்பந்தயத்தை காண பலரும் கூடியிருந்தார்கள். ஓட்டப்பந்தயத்தில் தவளைகள் ஓடி அருகில் உள்ள ஒரு உயரமான கோபுரத்தை தொட வேண்டும். அதுதான் போட்டி விதி. முதலில் தொடுபவர் வெற்றியாளர். போட்டியும் ஆரம்பமானது. கூட்டமாய் கூடியிருந்தோர்கள் பலரும் இது சுலபமான போட்டியில்லை. உங்களால் அந்த கோபுரத்தை அடைய முடியாது என்று தவளைகளை நோக்கி கத்திக் கொண்டிருந்தனர். ஒரு சிலர் இந்த தவளைகளால் இந்த கோபுரத்தில் உச்சியை தொடவே முடியாது, சாத்தியமே கிடையாது என கூறினார். கூட்டத்திலிருந்து இப்படியாக கருத்துக்கள் வந்த வண்ணமே இருந்தன. மெல்ல ஒவ்வொரு தவளைகளாக தங்களால் முடியாது என்ற வகையில் சோர்ந்து போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டன. இதில் எந்த தவளையும் அந்த உச்சியைத் தொடப்போவதில்லை, அது ரொம்ப கடினமானது என கூடியிருந்தோர் தங்கள் கருத்துக்களைத் தொடர்ந்தனர். இப்படியிருக்க பல தவளைகளும் களைப்படைந்து போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டது. ஆனால் ஒரேயொரு தவளை மட்டும் மேலே முன்னேறிக் கொண்டிருந்தது. எல்லா தவளைகளும் கோபுர உச்சியைத் தொடுவது சாத்தியமற்றது என எண்ணி இடையிலேயே போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள ஒரு சிறிய தவளை மட்டும் உச்சியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தது. சில வினாடிகளில் உச்சியைத் தொட்டு வெற்றியும் கண்டது. அனைவரும் வியந்து எப்படி அந்த சிறிய தவளையினால் மட்டும் முடிந்தது என ஆச்சரியப்பட்டனர். அப்போதுதான் தெரிந்தது, கோபுர உச்சியைத் தொட்ட அந்த தவளைக்கு காது கேட்காது என்று. இதுபோல்தான் நாமும் நம் வாழ்க்கையில் பிறர் கூறும் எதிர்மறை கருத்துக்களை கண்டு கொள்ளாமல் முயற்சி என்னும் படிக்கட்டு வழியாக முன்னேறி செல்வோம்.